டெக்னாலஜியோடைய வளர்ச்சி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்பப்போ மேகசினில் படிக்கிறோம். நீங்கள் நிறைய ட்ராவலும் பண்ணுறீங்க. வெளிநாடுகளில் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது? நம்ம ஊர் எவ்வளோ கேட்சப் பண்ணியிருக்கு அதில்? இந்த வெளிநாட்டை மட்டும் எப்பொழுதுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே, அது ஒரு பெரிய தவறு. இது எங்கேருந்து தவற ஆரம்பிக்குதுன்னா, முதல்ல வந்து வெளிநாட்டுக்கு போய் பார்க்குறாங்க நம்மளுடைய சில இதை சார்ந்த வேளாண்மை சார்ந்த அதிகாரிகள். அங்கே வந்து ஒரு டிராக்டர் வந்து ஒரு 100 ஏக்கர் 100 ஹெக்டருக்கு அப்படியே ஓடும். நடுவில் வரப்பெல்லாம் கிடையாது. ஸோ அதை பார்த்துட்டு வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க, வரப்பு வச்சு இந்த விவசாயிகளுக்கு தெரியல, வரப்பை எடுத்துடணுங்கிறாங்க. நமக்கு வரப்பு எதுக்கு இருக்குன்னா, நம்ம நெல் வளர்க்கும் போது தண்ணி தேங்கி வைப்போம் இல்லையா? அப்போ அங்கே இருக்கிற மண்புழுக்கள், நுண்ணுயிர்கள், உயிரினங்கள் வரப்பில் போய் உட்காந்துரும். தண்ணி இறங்கும் போது திரும்பி வந்து வேலை செய்யும். இது தெரியாமல் அந்த சிஸ்டம் கானுக்கு பண்ணுறாங்க, அந்த சிஸ்டம் கொண்டு வந்து திணிக்கிறது. ஸோ டெக்னாலஜி எப்போதுமே கம்பேர் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, இப்போ தம்பி சொன்ன மாதிரி டெக்னாலஜி ஷுட் அசிஸ்ட் த ஃபார்மர், ஷுட் நாட் ரீப்ளேஸ் த ஃபார்மர். கரெக்ட். இப்போ போகிற டெக்னாலஜியெல்லாம் எப்படி இருக்குன்னா, எப்படியாவது விவசாயம் அந்த அங்கேருந்து எடுத்துகிட்டு தொழில்நுட்பமே எல்லாமே செய்ய முடியுமோ அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆப் வந்து போகிறது. ஆமாம், தம்பி சொல்லும்போது ஆப் கொண்டு வராங்க. இந்த ஆப்லேயே போனோன்னா ஒரு நாள் எங்களுக்கு ஆப்பே வைக்க போகுது. அது உண்மையை சொல்கிறோம் உங்ககிட்ட. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து இவங்க ஆப் வச்சுக்கிட்டு ஒரு மாய்ஸ்சர் சென்சரை வந்து மண்ணில் வச்சிடறாங்க. தண்ணி அளவு குறைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ரிலீஸ் ஆகும். இது வந்து ஒரு ஆப். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ஆப். அதுக்கப்புறம் ட்ரோன் கொண்டு வராங்க. இப்போ ட்ரோன் சர்வே பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்க போகுது. இப்போ பசுமையை பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அனுப்புனாங்க. ட்ரோன் 33% வேணும். எது பச்சையாக இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லிடும். பசுமையாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பச்சைக்கும் பசுமைக்கும் வித்தியாசம் உண்டு. அதெல்லாம் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கண்டுக்காதுங்க. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து டெக்னாலஜியில் வந்து போகும்போது தான் நமக்கு வந்து செப்பரேட்டாக டெக்னாலஜி இங்கே டெவலப் ஆகணும். லோக்கல் டெக்னாலஜி இதுதான் இந்த தம்பி சுகுமார் பண்ணுற மாதிரி அந்தந்த டெக்னாலஜி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தயாரித்தோன்னா கண்டிப்பாக எங்களால் வந்து முன்னேற முடியும். எந்த பிரச்சனையும் கிடையாது.